இப்போ நடைமுறை வாழ்விலே கடவுள்கிட்ட போய் சேர்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மளை வச்சுருக்கிறாரு. நீங்கள் சொன்ன ஜப குறிப்புகளை நீங்கள் தியானம் பண்ணணும். அதை பற்றி உங்களுக்கு ஒரு பொறுப்பு வேணும். நீங்கள் புத்திசாலித்தனமாகவோ இல்லை நேரம் கருதியோ ரொம்ப ஞானமாகவோ ரொம்ப நேரம் நாங்களால் ஜெபிக்க முடியும், எங்களுக்கு எவ்வளோ காரியம் அப்படியே எங்கள் இதயத்தை ஊற்றி ஜெபிக்க முடியும்லாம் இருந்திருக்கும். அங்கே நேரம் இல்லாதனால அப்படியே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டை ஜாம் பண்ணிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம், நன்றி அப்படின்னு நான் நம்பி எடுத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் சொன்ன ஜப குறிப்புகளை டெய்லி நீங்கள் சந்திக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க, அதுதான் அந்த மேட்டரே. இன்றைக்கி 14ஆம் தேதி, நாளைக்கும் இந்த பிரச்சனை இருக்க போகுது. இந்த சொன்ன 5 குறிப்பும் இந்த 5 குறிப்பும் டெய்லிங்கும் போது இட்ஸ் கோயிங் டு கண்டினியூ. உங்களுக்கு உயிர் இருக்கிற வரைக்கும், ப்ராப்ளம் உலகம் முடிகிற வரைக்கும் தொடரப்போகுதுங்கிறது உங்களோட அபிப்பிராயமாக இருந்ததா, இல்லை இப்போதைக்கு எனக்கு இதுதான் தோணுச்சு அப்படி இருந்ததா? ஸோ அதை ப்ராப்பர் இன்வென்ட்ரி நீங்கள் ஆய்வு செய்யணும். உங்கள் ஜப குறிப்புகளை ஆய்வு செய்யணும், நல்லா கவனிக்கணும். ஆமாம், இதெல்லாம் போட்டு மனசில் போட்டு சிந்தித்து களைச்சி போகிறதுக்கெலாம் அங்கே ஆள் இல்லை அப்படிங்க யோசிச்சிங்கன்னா நீங்கள் பயங்கரமான நிர்விசாரி. நீங்களே ஒரு கரிசனையற்ற ஒரு ஜென்மம். எப்படி தெரிஞ்சுக்கணும்? எல்லாம் படைத்த இறைவனுக்கு எல்லாம் தான் தெரியும், அவரை விடுங்க, திரும்பி சொன்ன மாதிரி அவர் ஒதுக்கிடுவோம். அவருக்கு எல்லாம் தான் தெரியுது, எல்லாம் தான் நடக்குது. இந்த பக்கம் நீதிபதி, உச்ச நீதிமன்ற நீதிபதி, தலைமை நீதிபதிக்கு அவருடைய அந்தஸ்துக்கு அனுபவத்துக்கு பலலாம் பார்த்து தான் அந்த ப்ரமோஷன் கொடுக்குறாங்க. அவருடைய இன்டெகிரிட்டி இதெல்லாம் பார்த்து தான் தராங்க. அதெல்லாம் அந்த பதவி அடையிறதுக்கு அவங்க ஏறக்குறைய ரிட்டையர்மெண்ட்டு ஆகக்கூடிய அந்த நிலையில் தான் வருவாங்க. ரிட்டையர்மெண்ட்டு ஆகிற ஜட்ஜஸ் ஆகிட்டே இருக்காங்க, எல்லாருமே அந்த நிலைக்கு வர்றதில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு தராதரம் வரல. அப்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு சராசரியாக ஆனாலேருந்து அக்கனா வரைக்கும், ஆனால் ஒரு கேஸ் வந்தால், ஈயனால் ஒரு கேஸ் வந்தால், ஏனால் ஒரு கேஸ் வந்தால், எல்லா கேஸை பற்றியும் அவருக்கு பொது அறிவு காம்ப்ரஹென்சிவாக இருக்கும். மத சம்பந்தமான, இட சம்பந்தமான, உறவு சம்பந்தமான, ஆண்கள் பெண்கள் சம்பந்தமான, சொத்து சம்பந்தமான, அயல்நாட்டு சம்பந்தமான, உள்நாட்டு சம்பந்தம், மனித உரிமையின் சம்பந்தமான எல்லா சட்ட பிரிவுகளும் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். மோர் தேன் தேட், அவருக்கு கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியல் சாசனம் தெரிஞ்சிருக்கணும். தூங்காமல் கேட்கணும். நம்ம ஜப குறிப்பில் நமக்கு ஏன் டெய்லி இந்த பிரச்சனையை சந்திக்கிறோம், நம்ம அந்த ஜபத்துக்காக எப்படி டார்கெட்டடாக ஜபிக்கிறோங்கிறதுல நமக்கு முழுமையாக ஈடுபாடு இல்லை. அதில் ஒன்றும் ரெண்டாவது அபிப்பிராயத்துக்கு இடமையில் முழுமையான ஈடுபாடு யாருக்குமே கிடையாது. நம்முடைய ஜபத்தில் இருக்குது ஈடுபாடே இல்லைன்னு சொல்கிறதுக்குல, ஈடுபாடு முழுமையாக இல்லை. அதுவும் இல்லாமல் விடை காணும்படியான ஈடுபாடு இல்லை, விடுதலை காணும்படியான ஈடுபாடு கம்மி தான், ரொம்ப கம்மி தான். நீங்கள் இந்த குறிப்பை ஏன் சொன்னீர்கள் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு காரியம் இருக்கணும். இந்த குறிப்பு பொதுவாக நிலவுகிறங்கிற ஒரு காரணம் இருக்கும், அதை நீங்கள் யூ கேன் டேக் இட் ஃபார் கிராண்டட். ஆனால் நீங்கள் ஏன் சொன்னீங்க, நீங்கள் என்ன பார்த்தீங்க? இப்போ மனிதன் மதிப்பே இல்லை, பெண்களுக்கு மதிப்பே இல்லை அப்படிங்கிறத பற்றி பர்சனல் லெவலில் என்ன பார்த்தீங்க, உங்கள் ஃபேமிலி லெவலில் என்ன பார்த்தீங்க, உங்கள் சோஷியல் லெவலில் என்ன பார்த்தீங்க, உங்கள் சமுதாயத்தில் என்ன பார்த்தீங்க, உங்கள் கெரியர் உமனாக இருந்தால், வேலைக்கு போயிட்டு வர பெண்ணாக இருந்தால் அங்கே அவங்க எப்படி ஏன் மதிப்பெல்லாம் போகுது அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சிங்க. மதிப்பே இல்லாத பெண்கள் தான் உலகத்தில் இருக்காங்களா? மதிப்புள்ள பெண்களையும் கொஞ்சம் அட்லீஸ்ட்டு ஒரு ஒப்பிட்டு பார்த்து கொஞ்சம் நிதானம் பெறுவதற்கு, புத்தி பெறுவதற்கு, சவால் அடைவதற்கு அவங்கள யோசிக்கிறது நல்லது. எல்லா பெண்களுமா திரௌபதி முர்மு இருக்காங்க. திரௌபதி முர்மு நம்ம விமர்சிக்கிறதுக்கு நமக்கு அவசியம் இல்லை. ஆனாலுமே ஊரே இந்தியாவே பேசுகிற அளவுக்கு அந்த அம்மா அப்படி இருக்குது. ஆனால் அந்த அம்மா இந்தியாவே என்ன தான் பேசினாலும் அந்த உயர் பதவியை அடையும்படி இந்த பெரிய அறிவு ஜீவிகள்லாம், மற்ற எல்லா அரசு நிர்வாகிகள்லாம் அந்த அம்மா அந்த ஸ்டேட்டஸில் வச்சுருக்குறாங்க. நல்லா நீங்கள் யோசிக்கணும். ஷீ இஸ் நாட் அன் அன்குவாலிஃபைட் பர்சன் by probably academic way,
பட்ட படிப்போ அந்த அந்த விதமான படிப்போ தகுதியோ அந்த மாதிரி விதத்தில் அந்த அம்மா தகுதியுள்ளவளாக இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு வேறு விதத்தில் ஏன் அந்த அம்மா அந்த அளவுக்கு இன்ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிற நம்ம எல்லாமே ஆதங்கப்படுறோமே. ஒரு சாதாரண பாமரன் கூட ஆதங்கப்படுறானே. என்னதான் மூர்க்கனாக இருந்தாலும் என்னதான் பெரிய கொம்பனாக இருந்தாலும் ஜனாதிபதி வந்தால் அவன் எஞ்சி தான் நிற்கணும். அவன் ஜாதியை பார்க்கக்கூடாது, மதத்தை பார்க்கக்கூடாது, அழகை பார்க்கக்கூடாது, அவனுடைய பெரிய அறிவை பார்க்கக்கூடாது, அந்தஸ்தை அவன் திறமையெல்லாம் பார்க்கக்கூடாது. ஹி ஹேஸ் டு ரைஸ் அப். ஸோ அந்த அம்மா உள்ள நுழையும் போதே அரைஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நீதிபதி நீதிமன்றத்துக்குள்ளே நுழையும் போதே எழுந்திருங்கள், நீதி அரசர் உள்ளே வருகிறார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதை நீங்கள் இது உங்களுக்கு வாழ்வுக்கு வேண்டிய ரொம்ப முக்கியமான செய்தி. ஏன்னா தேவையில்லாத இந்த கவலைன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த கவலை, அங்கலாய்ப்பு, அதுக்குள்ளே 1008 ஓட்டம் இருக்குது. நொட்டை சொல்லு, சிணுங்குதல், புலம்பல், என்னென்னமோ இருக்குது. அதெல்லாம் எப்படி போகணும், அதெல்லாம் எப்படி ஜெயிக்கணும், அதை எப்படி வெல்லணும், அது எப்படி இடம் இல்லாமல் அது போயிடணுங்கிறதெல்லாம் நீங்கள் யோசிக்கிறதுக்கு ஏன் கவலைப்படுறீங்க? அப்போ கவலையின் காரணத்தை பற்றி இயேசு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் வந்து மறுபடியும் சொல்கிறேன், எடுத்தோம் கவுத்தோன்னு உடனே இயேசு நடுவில் நிறுத்திட்டு ஆவியான நிறுத்திட்டு எல்லாம் சொல்லி அப்படியே யோசிக்காதீங்க. அப்படி யோசி அவருடைய உதவி நமக்கு கிடைக்காம போது நமக்கும் புத்தி இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கோம். கர்த்தருடைய நாமத்தை சொல்லியுமே கையால் ஆதலை உட்காந்துருக்கோம். இயேசுவின் நாமத்தை சொல்லி கையால் ஆதலை இருக்கோம். ஆவியானவரை அபிஷேகத்தில் நிறைஞ்சு பேசியும் தேவனோட ரகசியங்களை பேசுகிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. பல வெளிப்பாடுகளை பெறக்கூடிய ஒரு வண்டர்ஃபுல் ஆவென்யூ. சாத்தானால் அந்த ரீஜனுக்குள்ளே வரவே முடியாது. அந்த மாதிரி ஒரு மகா பாதுகாவல் அம்சம் உள்ள ஒரு சாலையை, தேவனோடு இருக்கக்கூடிய உறவுக்கு ஏற்ற சாலையை தேவன் ஏற்படுத்தி கொடுத்தும் நமக்கு இன்னும் விடியலையே. அப்போ நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் யோசிக்கிறது உங்கள் அளவுக்கு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் எல்லாத்தையும் இழுத்து வச்சுலாம் யோசிக்க வேணாம். அந்த கவலை உங்களுக்கு தேவையில்லை. முதல்ல ஒன்று பெண்ணாக இருக்கிறீங்களே, உங்களை பற்றி யோசிங்க. why these 5 prayer requests gets repeated every day? ஏன் அனுதினமும் இதே சவால்கள் தான் உங்களை சந்திக்கிறது? இந்த சவால்களிலே அனுதினமும் இம்மி கூட நீங்கள் தேர்ச்சி பெறவில்லையா, முன்னேற்றம் பெறவில்லையா? ஏன் உங்களுக்கு பாதுகாவல் இல்லாமல் போகிறது? பாதுகாவல்னால் என்னென்ன எதிர்பார்க்குறீங்க? வாட் டு யூ எக்ஸ்பெக்ட் வென் யூ சே யூ டோன்ட் ஹேவ் செக்யூரிட்டி? ஹவு கேன் யூ எக்ஸ்பிளைன் யுவர் ஓன் செக்யூரிட்டி? ஓகே, அது செக்யூரிட்டின்னு சொல்லப்படுகிற அந்த பாதுகாவலுக்குள்ளே அடிப்படையாக எல்லா டீட்டெயிலோடு இல்லைன்னா அடிப்படையாக சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் என்ன? வருமானம் வேணும்னு சொல்லியிருக்கீங்க, ஒண்டர்ஃபுல். உங்களுக்கு அந்த வருமானம் சொன்னீங்க, அது உங்களுடைய தனி வருமானமா, தனி எதிர்பார்ப்பா, இல்லை புருஷனுடைய வருமானம் உங்கள் கையில் வரலைங்கிற ஒரு கவலையா? அது ஒன்று. ஓகே, வாய் அது ஒன்று யோசிக்கணும். குடும்பத்தை நடத்த நிர்வாக திறமை வேணும், நடத்த தெரியல, அதில் இருக்க போராட்டம் அதை பற்றி யோசிக்கணும். உங்களுடைய மதிப்பு தான் இல்லை, அதுதான் அங்கே அடி வாங்குது. ஏன் உங்களை மதிக்க முடியல? அப்போ மதிக்கப்படுற பெண்களை யோசிக்கணும். எல்லா பெண்களுமே 400 கோடி பெண்களுமே குப்பையில் போட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லவே முடியாது, வாய்ப்பே இல்லை. ஏன்னா சரித்திரம் அப்படி சொல்லலை. நான் வேதத்தையே தொடலை, உலக சரித்திரம் அப்படி சொல்லலை. ஈவன் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி நெவர் த்ரோஸ் சச் அ டெஸ்பிகபிள் ஸ்டேட்மெண்ட் அகேன்ஸ்ட் விமன். பொல்லாத பொறுக்கிகளே ஆண்ட காலத்திலே பெண்கள் சாதனையாக நின்று இருக்காங்க. there have been cases like that. ஓகே, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி எடுத்துட்டாலும் சரி, நேஷ்னல் ஹிஸ்ட்ரி எடுத்துட்டாலும் சரி, ஸ்டேட் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த எத்னிக் குரூப்ஸ் சொல்லப்படுற அந்த மொழி இனத்தினர், தொழில் வர்க்கத்தினரை சேர்ந்த பெண்கள் மத்தியிலே சாதனை படைத்த பெண்கள் இருக்காங்க. அத்திபுத்தமாக தான், அது டெய்லியாக கிடையாது, எல்லாம் 1000 கூட ஒருத்திலாம் கிடையாது, 10,000 லட்சத்திலே ஒருத்தி வச்சுக்கோங்களேன். ஸோ வாட், இருந்திருக்காங்க, அதான் மேட்டர், இருந்திருக்காங்க. மலைவாழ் மக்கள் மத்தியில் சாதனையாக நின்ன பெண்கள் இருக்கிறாங்க. அதெல்லாம் அன்பிலீவபிளாக இருக்குது. அதுக்கெல்லாம் ஹிஸ்ட்ரி சரித்திர குறிப்புகள் தேதி முதற்கொண்டு, நூற்றாண்டுகள் முதற்கொண்டு எழுதி வைத்திருக்கிறாங்க. அதான் சொல்கிறேனே, நம்பவே முடியல, ஆனால் செஞ்சுருக்கிறாங்க. அதன் மூலமாக அந்த குறிப்பிட்ட few years, maybe few years, 10 years, 15 years, 20 years,
ப்ரீஃப் டியூரேஷன் ஆஃப் டைம் அவங்க அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு மறைஞ்சிருக்காங்க. அதுவே பெரிய ஒரு வித்தாக பல காலம் தாண்டி இன்னொரு பெண்ணுக்குள்ளாக விழுந்து அவங்க அந்த சவால் எடுத்து எழுந்திருக்கிறாங்க. எதுக்காக இதை நம்ம உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம வந்து இங்கே இந்த மாதிரி மறுபடியும் பட்டியலிட்ட அநேக குறிப்புகளை சொல்லி ஜெபிக்கிறது வந்து நம்ம செய்கிற நியாயம் கிடையாது. நம்ம நியாயம் செய்கிறோம். ஆலை இல்லாத ஊரில் இழுப்பப்பூ சக்கரைங்கிற மாதிரி ஏதோ செய்கிறோம். அதில் குறைந்தபட்சம் 50% லேடிஸ் மேட்டராக தான் வருது. ஒரு லேடி தான் பாதிக்கப்படுறா, ஒரு லேடியே பாதிப்பை ஏற்படுத்துகிறா, ஒரு பெண், ஒரு சிறுமி. ஓகே, பல காலமாக இதில் வர்றது இந்த மரணம், அறிவிக்கப்படாத மரணம், எதிர்பார்க்காத மரணம், கணக்கு வழக்கில்லாத மரணம், கொத்து கொத்தாக இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம், இங்கே அதிகம் அங்கே அதிகம். அது ஒன்று சொன்னீங்க, கவலை, நிர்வாகம், உங்களுடைய அடிப்படை அறிமுகம், மதிப்பு, பாதுகாவல், வருமானம். இதே பின்தங்கிய நாடுகளான நம்ம நாடு பின்தங்கிய நாடுன்னு சொல்லவே முடியாது. அதெல்லாம் இனிமேல் சொன்னால் அதெல்லாம் அபத்தம், மகா பெரிய பொய். இன்னும் பின்தங்கிய நாடுகளிலேயே பெண்கள் புரட்சியாளர்களாக இருக்கிறாங்க, ஆப்பிரிக்கன் நேஷன்ஸில், மலைவாழ் மக்கள் மத்தியில் அவங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த வேட்கை, தாகம், தரிசனம்னு நம்ம சொல்கிறோம் ஆவிக்குரிய ரீதியில், விஷன். அவங்க ஒரு பெரிய மேட்ரியாக்னு ஆங்கிலத்தில் சொல்லாங்களே, ஒரு அந்த வம்சத்துக்கே ஒரு மூதாட்டியாக இருந்திருப்பாள், முதல் பெண்ணாக கூட இருந்திருப்பாள், ப்ராபப்லி தி 10th woman ஆஃப் தட் ரேஸ். அதுக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம், புரிதல் இருந்திருக்கும். அது இருக்கிற நிர்வாகத்துக்குள்ளே, அதான் மேட்ரே, இருக்கிற நிர்வாகத்துக்குள்ளாக, இருக்கிற விடுதலைக்குள்ளாக, இருக்கிற அனுமதிக்குள்ளாக, இருக்கிற மதிப்புக்குள்ளாக, இருக்கிற வரவேற்புக்குள்ளாக, இருக்கிற எதிர்க்கவே முடியாத எதிர்ப்புகள் மத்தியிலே தனக்குள்ளே தொடர்ந்து ஒரு பெண்ணுக்குரிய கடமைகளை ஒரு பெண் செய்ய அந்த குடும்ப விருத்தியிலே, அந்த பெண்ணின் மூலமாக, அவருடைய பகிர்வின் மூலமாக, அந்த சந்ததியிலே இன்னொரு பெண்ணாக பிறந்த குழந்தையின் மூலமாகவோ, ஆணாக பிறந்த குழந்தையின் மூலமாகவோ, தொலை தூரமான சந்ததியிலே ஒரு பெரிய தாக்கம் ஏற்பட்டு விடுதலை ஏற்பட்டிருக்கிறது, திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ், மென்டல் ஃபீச்சர்ஸ், so many other features. நமக்கு இவ்வளோ பிரமாதமான வேதம் நம்ம கையில் இருந்து, நமக்கு விளக்கங்கள் இருந்து, அருள் இருந்து, அபிஷேகம் இருந்து, ஆற்றல் இருந்து, அதிகாரப்பூர்வமான இயேசு நாமம் இருந்து, நாம் என்ன ஒரு கருவியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமா? Are we seeking a tool? Are we seeking a machine? இந்த மாற்றங்கள் கொண்டு வந்த யாருமே எந்த ஒரு சமுதாயத்திலும், ஆங்கிலேய சமுதாயமோ, ஆப்பிரிக்க சமுதாயமோ, அந்த மலைவாழ் மக்கள் சமுதாயமோ, யாரும் எந்த கருவியின் மூலமாக கொண்டு வரல. அவங்களுடைய அறிவு, அவங்களுடைய அர்ப்பணத்தின் மூலமாக, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு தமிழ் ஒரு வார்த்தை கேட்டிருப்போம், அந்த மாதிரி எளிமையான அவங்க வீட்டில் என்ன உபயோகிக்கக்கூடிய அந்த காரியத்தின் மூலமாகவே அந்த சமுதாயத்துக்கு அவங்க சாதனை படைத்திருக்கிறாங்க. கொள்ளை நோய்களிலிருந்து மக்களை தப்பு வைத்திருக்கிறாங்க, மரணத்திலிருந்து அநேகரை தப்பு வைத்திருக்கிறாங்க. மரணம் ஏற்படாத அளவுக்கு சுகாதார கேடுகளுக்கு ஏற்ற விஷயத்தை தவிர்த்து அடுத்த சந்ததி, தொலை தூரமான சந்ததி, நாட் த வெரி இமீடியட் ஜெனரேஷன், மேபி 2 to 3, 4, 5th ஜெனரேஷன், அவங்க they could rise up as healthy people. நான் இங்கே எல்லாத்தையும் ஆய்ந்து தான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆய்வு செய்து தான் சொல்கிறேன், இதெல்லாம் சொந்த கதை கிடையாது. ஸோ கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளே நீங்கள் வந்த பிற்பாடு உங்கள் ஸ்தானத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும். நீங்கள் அடிக்கடி உள்ளேயா வெளியேவா, உள்ளே வெளியேன்னு ஒரு விளையாட்டு விளையாடுவோம்ல, அது ஞாபகம் இல்லை எனக்கு சரியாக, எப்படி கூட விளையாடுவோம், ஒரு கட்டம் இருக்கும் அதுக்குள்ளே. அது மாதிரி அடிக்கடி நீங்கள் ஆண்டருக்குள்ளே இருக்கிற மாதிரி யோசிச்சுக்கிறீங்க, ஆண்டருக்கு வெளியாகவும் இருக்கவும் விரும்புகிறீங்கவும் கூட தான்.
எல்லாம் ரொம்ப இருந்துட்டால் பேஜாராயிரும். அப்படி இருக்கிற மாதிரி தொட்டுக்கோ தொடச்சிக்கோன்னு. we are trying to play the fool. சேஃபாக தப்பாக விளையாடலாம், சேஃபாக ரைட்டாக முழுமையாகவே ரைட்டாக விளையாடலாம். இப்படிலாம் விளையாட்டுத்தனமாக நம்ம கடவுளை பின்பற்றுறோம். அதை இனிமே பொறுப்பில் ஒரு நிலையில் சொல்லணுன்னா அர்ப்பணமே இல்லை. we don't have real commitment. முழுமையான ஒரு விஷயத்தில் உறுதியான நிலையான அர்ப்பணம் உங்கள் வாழ்க்கையில் இல்லை. அதை நீங்கள் புகாரை எடுத்துக்கிட்டாலும் உங்கள் தலையெழுத்து, அதை அறிவுரை எடுத்துகிட்டால் உங்கள் தலையெழுத்து. தட்ஸ் யுவர் ப்ராப்ளம். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் தனிப்பட்ட விதத்தில் ஒரு பெண்ணாகவே நீங்கள் எவ்வளோ அர்ப்பணித்திருக்கிறீங்க? how much are you committed to be a woman? how much are you always looking elsewhere or other character? பெண்களாகவே இருக்கிற அடுத்தவங்கள பார்த்து நீங்கள் ஒப்பிடுறீங்களா? அப்படின்னா அவங்களாக உங்களை ஆண்டவர் படைத்திருக்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம், இத்தனை வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிற விஷயம், புதுசாக நான் இன்னும் உங்களுக்கு சொல்லலை. ஊழியர்கள் நிலைமை அப்படி தான். இப்போ இந்த ஊழியன், விசுவாசி, அப்போஸ்தலன், தீர்க்க, இதெல்லாம் மேட்டரே கிடையாது. மனுஷாலாக இப்படி தான் இருக்கிறோம். நமக்கு கடவுளுடைய வலது பார்சத்தை பார்க்கணுங்கிற இருதயமே கிடையாது. முன்னே கடவுளையே பார்க்கணும் இருதயம் இல்லை, அவர் இடத்த பார்க்கணும் இருதயம் இல்லை, அவர் நாமத்தை பார்க்கணும் இருதயம் இல்லை, அவர் ரத்தத்தை பார்க்கணும் இருதயம். எல்லாமே நமக்கு தெரியும். எல்லாமே நமக்கு முழுக்க விடுதலையும் விடயமாக அமையக்கூடிய உபகரணத்தை ஆண்டவர் வந்து முழுக்க இலவசமாக கையில் தந்திருந்தோம். we don't fix our eyes on those regions. இயேசுவின் நாமம் எல்லா நாமத்துக்கு மேலான நாமம். இப்போ சொல்லப்படுற இந்த எல்லா பிரச்சனையும் ஒரு நாமத்தை கொண்டிருக்கு. வறுமை ஒரு பொருளாதார குறைவு, பற்றாக்குறை என்பது வறுமை அப்படின்னு ஒரு நாமம். அந்த ஸ்டேட்டஸ்க்கு, அந்த அந்தஸ்துக்கு, அந்த வறுமைக்கு மேலே இயேசு நாமம் இருக்குது. செழிப்புக்கு மேலேயே இயேசு நாமம் இருக்குது. என்ன ஐஸ்வர்யம் பீத்தலா, என்ன பெருசாக நினச்சிட முடியும்? முந்தா நேத்திக்கோ ஒரு ஷார்ட் கிளிப்பை பார்த்தபோது அம்பானி குடும்பத்தில் என்னுடைய மெமரி கொஞ்சம் பாதிப்பாக இருக்குது. அதனால் நான் இதை எக்ஸாஜரேட் பண்ணல, மேபி குறைவாக சொல்லி கொஞ்சம் கூடுதலாக சொல்லி வேணும்னு சொல்லலை. அவங்க வித்தியாசமான பலதரமான உலகத்திலே அரிய விதத்தில் கிடைக்கக்கூடிய மருத்துவ குணமுள்ள பால், மில்க், அதை அந்த வீட்டு பெண்கள் குடிக்கிறாங்களாம். அவங்க அந்த அளவுக்கு அது அவ்வளோ விலை கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாளில் இவ்வளோ லிட்டர், இவ்வளோ மில்லி வேணும், இல்லை அது ஏதோ அளவு. உங்களுடைய சரீர சுகத்தை அவங்க எப்படி ஆய்வு செய்து வச்சுருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்க அதை இம்போர்ட் பண்ணுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். இல்லை இங்கேயே தேசத்திலே கிடைக்குமான்னு தெரியல. அப்படி பார்த்துக்கிறாங்க. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அந்த வசதி எல்லாத்துக்கும் இல்லை, கண்டிப்பாக இல்லை. இருக்க போகிறதில்லைன்னு சொல்கிறத விட அது நமக்கு அவசியம் இல்லாத ஒரு ரீஜன். ஆனால் நமக்கு இருக்க சாத்தியம் நாமத்தினால எல்லாம் கூடும். வெறும் தண்ணீரை ரசமாக்கின ஒரு இயேசு நமக்குள்ளே இருக்கும்போது அது ஆணுக்குமே அந்த இயேசு தான், பெண்ணுக்குமே அந்த இயேசு தான். கிறிஸ்துவுக்குள்ளே ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்று அடிமை என்றும் இல்லை, சுயாதன் என்றும் இல்லை, ஏழை என்றில்லை, பணக்காரன் இல்லைன்னு சொல்லும்போது நம்முடைய கவனம், நம்முடைய ஃபோக்கஸ், நம்முடைய தரிசனம், அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசமடைந்தார்கள், முகங்கள் வெட்கப்படவில்லை. எத்தனை முறை நம்ம வாயில் அந்த வசனம் விழுந்து அடி வாங்குது. அதில் நம்ம என்ன பிரகாசம் கண்டோம்? வார்த்தையிலேருந்து என்ன பிரகாசம் கண்டோம்? அறிவுங்கிற பிரகாசத்தை எவ்வளோ கண்டோம்? அறிவுங்கிற ஒளியை எவ்வளோ கண்டோம்? அது ஒருவேளை அது வடிவமான ஒரு கேரிகேச்சராக இருந்தால் இயேசு முகத்தை பார்த்து என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், என்ன கற்றுக்கிட்டோம், என்ன தாக்கம் ஏற்பட அனுமதித்தோம்? அது நடக்கிற வரைக்கும் எவ்வளோ நேரம் அங்கே கமிட்டடாக உட்காந்துருந்தோம்? வசனத்தை சொல்லிட்டோம், ஒரு பெரிய ஒரு திருப்தி. வசனத்தை மேற்கோள் காட்டிட்டோம், ஒரு திருப்தி. எனக்கு இந்த வசனம் சொல்லியிருக்கேன், வசனத்தின்படி ஜெபிங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆமாம் தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை, சொல்லிட்டோம். ஆனால் என்ன விதத்தில் நம்ம காத்திருந்து அர்ப்பணத்தோடு கூட அந்த பதில் வர வரைக்கும் பொறுமையாக இருந்தோம், பொறுமை தள்ளாமல் இருந்தோம், புலம்பாமல் இருந்தோம், துதிக்காமல் இருந்தோம். துதினா அவர் புகழை உயர்த்தாமல் திடீர்னு அவர் மேலே இருக்க அந்த பிடிமானம், அவர் மேலே இருக்கிற அந்த நேசரேன்னு சொல்கிற அந்த மோகம்லாம் இல்லாமல் அது மாதிரி தான் இருக்கிறோம். அது எதிர்க்க முடியலங்கிறதுனால எவ்வளோ ஒரு 10 மடங்கு இருக்கணும்னா எதிர்க்க முடியாதனால 9 மடங்கு தான் இருக்கும். அப்படி எதிர்க்க முடிஞ்சால் 1 மடங்கு எதிர்க்க தான் செய்கிறோம்.
முகம் காமிக்கிறோம், ஒத்துழைக்காமல் போகிறோம், தூரமாக போகிறோம், பின்மாறுறோம். எதுக்க முடிஞ்சால் 100% எதிர்ப்போம். ஸோ இந்த டெய்லி சந்திக்கிற இந்த பிரச்சனையில் சாதனையாக எழும்பினவங்கள நமக்கு பார்த்து புரிஞ்சிக்க இஷ்டம் இல்லை. நான் சொல்லதை நீங்கள் என்னோடு சேர்ந்து கவனிக்கணும். இதெல்லாம் உங்கள் மேலே புகாராகவோ உங்களை பாரப்படுத்தி உங்களை மட்டம் தட்டுறதாக சொல்லலை. எந்த ஒரு தாம்தூம் கேரக்டர் பைபிள் இருந்தாலும் அவங்க எல்லாம் கஷ்டத்தின் வழியாக தான் வந்திருக்காங்க, எல்லாம் பாடுகள் வழியாக தான் வந்திருக்காங்க. நீங்கள் சொன்ன குறிப்பு பாடுகள் நிறைந்த ஒரு குறிப்பு, சவால் நிறைந்த ஒரு குறிப்பு. உங்களுக்கு நித்தம் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அந்த பிரச்சனைகள் வழியாக தான், அன்னைய காலத்து பிரச்சனைகள் வழியாக தான் அந்த பெண்கள் வெளியே வந்தாங்க. அந்த பெண்கள் வெளியே வர முடியாமல் அவங்க வீட்டு ஆண்களே எதிர்பார்த்துருக்குறாங்க. ஆனால் அவங்க எழும்பியிருக்காங்க. தேவனுடைய உந்துதல், ஒன்லி இன்ட்யூட்டிவ் கைடன்ஸ். எல்லார் மேலேயும் ஆவியானவர் வந்து உட்காரல, எல்லாரையும் ஆவியானவர் வந்து அப்படி தரிசனத்தினால சொப்பனத்தினால சந்திச்சுலாம் ஒன்றும் செய்யல எனக்கு தெரிஞ்ச பைபிளில். ஆனால் இன்ட்யூஷன் தான், உள் உணர்வில் ஆவியானவர்களுக்கு உணர்த்தின போது இந்த பெண்கள் எல்லாம் ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பை மெஷர், இஃப் நாட் ரைட் அவே 100%. உடனே 100% ஒத்துழைக்காவிட்டாலும் பைய அவங்க ஒத்துழைச்சாங்க. அவங்களுடைய லிமிட்டேஷனை புரிஞ்சிக்கிட்டாங்க, அவங்களுடைய அந்தஸ்தை புரிஞ்சிக்கிட்டாங்க, அவங்களுடைய இலக்கை புரிஞ்சிக்கிட்டாங்க. அவங்க மலடியாக இருந்திருந்தால் அந்த மலட்டுத்தன்மை நீங்கள் அவங்க ஆண்டர் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளை பற்றிய கரிசனை இருந்திருக்கு. அவங்களுடைய அவசர கொடுக்க தன்மையில் அவங்க சந்தித்த நட்டத்தை அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. அவங்க ஒடுக்கத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு உண்டான நிந்தையை பற்றி அவங்க புரிஞ்சிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு குறிப்பாக அவங்க எல்லாம் ஜெயித்த ஒரு விதத்தில் யாருக்கும் யாரோடும் போட்டி இல்லை. அதுதான் விஷயம். நான் வந்து இந்த திருச்சபையில் என்னுடைய ஞாபகம் சரியாக இருக்குமானால் இந்த 40-some yearsல 30-some years 30 வருஷம் நான் அவங்களுக்கு தெளிவாக சொல்லிகிட்டே இருக்கிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு போட்டி அல்ல. It is not a competition. You are not called to compete with someone. யாரோட நீ போட்டி போட்டு அவனோட நீ பெட்டர், அவனோட நீ பெஸ்ட் அப்படின்னு சொல்லத்துக்கு கடவுள் அழைக்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஆண்டவர் நமக்கு அவர் இருதயத்திலே அப்படி இல்லை. எல்லாருக்கும் ஒரு பந்தய சாலை, எல்லோரும் ஓடணும், அவங்கவுங்களுக்கு ஒரு ட்ராக்கு, ஓடி முடிக்கணுங்கிறது தான் போட்டியோட ஒரே நியதி. நின்று போயிடாத, பின்னாடி திரும்பாத, பின்னிட்டு போகாத, அவ்வளோதான். நீ 100 மீட்டர், உனக்கு ஒருத்தனுக்கு 100 மீட்டர், ஒருத்தனுக்கு 50 மீட்டர், ஒருத்தனுக்கு வந்து 1000 மீட்டர், இதெல்லாம் இருக்கும். அவங்களுக்கு நியமித்த அந்த ஸ்பீடோட வேகத்தோடு நீங்கள் ஓடி முடிக்கணும். அவங்களுடைய காலத்தை நீங்கள் இதுக்குள்ளாக கணிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு, காலத்தை கணிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ என்னுடைய வாழ்நாட் காலம் வந்து இப்போயே 67, மேபி 70, மேபி 80, எனக்கு தெரியாது எக்ஸாக்ட்லி. 17 வச்சுக்கோ. இன்னும் 3 வருஷம்தான் எனக்கு இருக்குது. இந்த 3 வருஷத்துக்குள்ளே நான் ஓடி முடிக்க வேண்டிய தூரம் ஒரு 10,000 மீட்டர்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் நான் ஓடினது எவ்வளோ கவர் பண்ணியிருக்கிறேன்னு எனக்கே தெரியாது. தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஆனால் அதில் நடுவில் சுருக்குன்னு எச்சரிப்பை கொடுப்பார், உணர்த்த தான் செய்கிறாரு. பொது அறிவிலையும் சொல்கிறார், ஞான அறிவிலையும் சரி, சரீர உடற்கூறினுடைய அந்த நிலை, சுகம், இதெல்லாம் வச்சு ஆண்டவர் சொல்லத்தான் பொது அறிவின் மூலமாகவே தான் நிறைய பேசுகிறாரு. அப்படி இருக்கும்போது நான் இப்போ 5000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கேன் வச்சுக்கோங்க. ஐயோ, 70 வருஷத்துக்குள்ளே 5000 கிலோமீட்டர்னால் 35 வயசுக்குள்ளேயே முடிச்சிருக்கணும். இன்னும் எனக்கு 3 வருஷம்தான் இருக்குது. அந்த மீதி 5000 டிவைடட் பை 3ன்னு பார்த்தா என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? சராசரியாக ஒரு 1000 கிலோமீட்டர்ஸுக்குள்ளே நான் ஓடி ஆகணும். ஆமாம், 1500+ கிலோமீட்டர்ஸ் ஓடி முடித்தாதான் இன்னும் 3 இயர்ஸுக்குள்ளே நான் வந்து 10,000 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ண முடியும். தூங்காமல் கேளுங்க, நான் வந்து விடுவிக்கும் சத்தியத்தை உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். இதில் வேறு கதையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் இதுதான் நடக்க போகுது, இதுதான் நடக்கும் யாருக்குமே. ஜெபம் பண்ணுங்க, எனக்கு கடவுள் ஞாபகம் தரணும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு செய்தி கொடுக்கணுன்னு இருக்கேன், ப்ராபப்ளி கடவுள் வழிநடத்தில் இருந்தால். சரி. ஸோ அந்த
3 இயர்ஸ்க்குள்ளே நான் 5000 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுறதுக்கு நான் உட்காந்து பிளான் பண்ணணும். ஓடி முடிக்கிற வரைக்கும் பொடி நடையாக போகணும் அப்படின்னு பிடியெல்லாம் கண்ட மொக்கையான பழமொழியிலையும் எல்லா இடத்துலையும் உபயோகம் பண்ணி ஏமாற்றிக்க முடியாது. இப்போ நான் மின்னல் வேகத்தில் போனேன். அந்த எரேமியா 8ஆம் அதிகாரத்தில் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற மாதிரி நான் குதிரைகளோடு ஓட வேண்டிய காலம். நான் காலாட்படைகளோடு ஓடும்போது ஆமாம் தையா தக்கான்னு அப்படியே வாத்து மாதிரி நடந்திருப்பேன். இப்போ அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அண்ணன் நடக்க எனக்கு வாய்ப்பு இல்லை. நான் மின்னல் வேகத்தில் ஓடி ஆகணும். எஸ், இப்படி எல்லாருக்கும் ஒரு அசைன்மெண்ட் இருக்குது. அது தேவன் பார்க்கிறாரு. ஓடியே முடிக்கலைங்கிறது ஆண்டவர் பெரிய குறைவாக கொண்டு வராமல் ஓடின வரைக்கும் எப்படி ஓடினோங்கிறத ரொம்பவே கவனிக்கிறாரு. ஓட வேண்டியது 10,000 கிலோமீட்டரு, மேட்டருக்கு செகண்ட் ஒப்பீனியனுக்கே இடம் இல்லை. ஆனால் அதை நான் எப்படி ஓடினேன், ட்ராக்கில் ஓடினேன்னா, ட்ராக் மாறி ஓடினேன்னா, எனக்கு வந்து ஓட்டப்பந்தயமாக இருந்ததா, அது வந்து நடை பயணமாக இருந்ததா, அது 11 ஸ்பூன் ரேஸாக இருந்ததா, அதில் அது சைக்கிள் ரேஸாக இருந்ததா, அது ஹாஃப் ஸ்டெப் அண்ட் ஜம்ப்பாக இருந்ததா, அது சாக் ரேஸாக இருந்ததா, இப்படி ஏராளமான விதமான ஓட்டம் இருக்குது. ஸோ அதை நான் எப்படி ஓடினேன்? ஹேவ் ஐ ரன் மை ரேஸ் பை ரூல்? எனக்கு நியமித்த நீதியோடு நான் ஓடினேனா, அதில் ஊழல் பண்ணேனா, ஒப்பாரி வச்சேனா, பராக்கு பார்த்தேனா, நேரத்தை வீணாக்கினேனா, கொடுக்கப்பட்ட சலுகை ட்ரைனிங்கே இல்லாமல் என்னை பயிற்றுவித்து கொள்ளாமல் ஓடினேனா, என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தாமல் ஓடினேனா, என் ஓட்டத்தில் எவ்வளோ ஒழுங்கினோம், என் ஓட்டத்தில் எவ்வளோ பெசகு, என் ஓட்டத்தில் கொடுக்கப்பட்ட சலுகை. இப்போ 10,000 கிலோமீட்டர்ஸ் ப்ராபப்ளி ஒருவேளை நாம் இதற்கு ஒப்பிடலாம். இப்படி தான் ஒப்பிடணும் தலையெழுத்துலாம் ஒன்றும் கிடையாது. மேரத்தான் ரேஸுக்குன்னா மேரத்தான் ரேஸில் 24 கிலோமீட்டர்ஸ் ஈஸிலி. அப்போ எவ்ரி ப்ராபப்ளி 5 கிலோமீட்டர்ஸ் அங்கே வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் இருக்கும். அப்பா அவ்வளோ நேரம் கொஞ்சம் அப்படியே ஒரே ஜூஸாக குடிச்சிட்டே இருக்கலாமா? ரொம்ப தண்ணி போச்சுன்னா ஓடவே முடியாது. எனர்ஜி ட்ரிங்க்ஸை கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும். ஐயா ஆரஞ்சு, ஐயா அது, ஐயா பைனாப்பிள், இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் 5 கிலோமீட்டர் கூட கொடுக்குறான். அப்பானா போய் சேரது புத்தி இருக்கணுமா? குடிச்சிட்டு உட்காந்துருக்கல தெம்பு வேணும்னா இருக்கிற தெம்பில் ஓடி முடிக்கிறது தான் பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஓட்டத்தில் உங்களுடைய பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்பது தான் எல்லா டாம் டிக் அண்ட் ஹாரிக்கு தேவன் கொடுத்த வாக்கு. எல்லா ஆண்கள், பெண்கள், வாலிபர், கன்னியர், சிறுவர், சிறுமியர், ஊழியர், விசுவாசிகள், முந்தினோர், பிந்தினோர் எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்த ஒரே வாக்கு, உங்கள் லக்கை நோக்கி உங்கள் நியமித்த ஓட்டத்திலே ஓடி முடி. உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும். எல்லாரையும் மண்டோதரனா எல்லாரையும் வந்து உசைன் போல்ட் மாதிரி ஸ்ப்ரிண்டரெல்லாம் ஆண்டவர் தெரிஞ்சுக்கல. சிலர் மின்னல் வேகத்தில் ஓட தான் செய்கிறாங்க. அவங்கள தெரிஞ்சுக்கிட்டார். அவங்க வந்து அந்த மின்னல் வேகத்தில் ஓடி ரெக்கார்டை பிரேக் பண்ணணும், இல்லை ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணணும். இஃப் நாட், புரியுதுங்களா? அப்போ எல்லாருக்கும் ஆண்டவர் பலவீனத்தில் பலன் பூர்ணமாக விளங்க பலன் தந்து இருக்க, நம்முடைய பலவீனத்தை சுமந்து இருக்க. என்னாலலாம் ஓடவே முடியாது, நான் இந்த விளையாட்டுக்கே இதெல்லாம் கதைக்கே ஆகாது. அதெல்லாம் நம்ம வாய் கொழுப்பு. கடவுள் நம்மளை ஒதுக்கலை. யூஆர் நாட் அ குவாலிஃபைடு ஆத்லீட்னு ஆண்டவர் ஒதுக்கலை. உனக்கு ஓடவே தெரில, உனக்கு விளையாடவே தெரில அப்படியே அவர் சொல்லலை. இறங்கு, களத்தில் இறங்கு, நான் கற்றுத்தரேன், நீ ஓடு, ஆரம்பி, நட, பொடி நடையாக நட, நான் பார்த்துக்கிறேன். தீர்க்கமான ஒரு காரியத்தை கேட்டுட்ருக்கீங்க. பீயிங் லேடிஸ், ஒரு பெண்ணாக இருக்கும் அளவில் இதை யோசிச்சுட்ருக்கீங்க. ப்ளஸ் தேவனுடைய மனவாட்டியாக மாறக்கூடிய அந்த தரிசனம் உங்களுக்கு இருக்கிற அந்த வாஞ்சை இருக்குது. அப்போ யூ ஹாவ் அ better status, better responsibility. உடன்படிக்கையின் புருஷன் உங்களுக்காக காத்திருக்கிறார். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றை நம்மை சுற்றி நெருங்கி இருக்க பாவத்தை தள்ளிவிட்டு நம்ம விசுவாசத்தை தோற்கிற முடிக்கிறோமா இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து பாவிகளால் அவருக்கு ஏற்பட்ட அந்த நிந்தனையை அவர் சுமூகமாக ஏற்கொண்டு போனார். விபரீதங்களை சகித்து அவரே நினைத்து கொள்ளுங்கள் சொல்லப்பட்டு, நிந்தனை இல்லை, விபரீதங்களை சகித்து அவரே நினைத்து கொள்ளுங்கள். கிணறு விட்ட தண்ணி தான் புறப்படணும். பூதம் புறப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஐயோ பூதமாக இருக்குது எனக்கு வேணாம். இல்லை, அதான் உனக்கு. ஆகாருக்கு அதுதான். யாக்கோபின் கிணறு, யாக்கோபின் கிணறுன்னு பீத்தின அந்த கிணத்தண்டையில் தான் சமாரிய பெண்ணுக்கு ரட்சிப்பு.
ஏங்க எங்கள் முற்பதாக்கள்லாம் எருசலேமில் தொழுது கொள்வாங்க அப்படிலாம் அதெல்லாம் பேசாத. உனக்கு இங்கே தான் இப்போ தான் உனக்கு வெளிப்பாடு. இங்கேயே நீ எல்லாத்தையும் செய்யலாம். நான் உனக்கு முன்னாடி இருக்கேன். நீ சொல்கிற அந்த தீர்க்கதரிசி நான் தான். நீ சொல்கிற எதிர்பார்க்குற அந்த மேசியா நான் தான். ஐயோ, என் உள்ளத்தில் இருக்க எல்லாத்தையும் ஒருத்தர் சொன்னார், வந்து பாருங்கள் அவர் தான் மேசியாவன். அவளுக்கு வெளிச்சம் வந்துச்சு. யோசிங்க, கீப் திங்கிங். எவ்வளோ ஆப்ஷன்ஸ் உங்களுக்காக மண்டையை பிசைஞ்சு கர்த்தர் எனக்கு கொடுக்குறாரு. நீங்கள் இன்னும் பெஞ்சை சூடைத்துற மாதிரியே வந்து உட்காந்துட்டு போனால் அது மாதிரி ஒரு துரோகம் உலகத்தில் இல்லை. நான் மிரட்டலை, நான் சொன்னது தான். என் வார்த்தை ஒன்றும் கீழே தலையில் விழாது. நீங்கள் உங்களுக்கு நியமித்த ஓட்டத்தை ஓடி தான் முடிச்சு தான் ஆகணும். யூ ஹாவ் டு ரன் யுவர் ரேஸ் தட் ப்ரிஸ்கிரைப்ட் கிலோமீட்டர்ஸ். நீங்கள் இல்லை நான் வந்து 50 மீட்டரில் சேர்ந்துக்கிறேன், நீங்கள் சேர முடியாது. உங்களை ஆண்டவர் வந்து இந்த ஓட்டம்தான் அதுக்காக தான் நான் உண்டாக்கியிருக்கேன்னு சொல்கிறாரு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆசை கொல்லுது. யாருக்குமே கிடைக்காத கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. எதுக்குமா? எதுக்குன்னு கேட்குறேன். யாருக்குமே கிடைக்காத உனக்கு கிருபை கொடுத்தா யாருக்குமே கிடைக்காத உதவி உனக்கு கிடைக்கும். சரியா? என்ன இப்படி உட்காந்துருக்கீங்க? சத்தமே இல்லை. இப்போ தான் பாடணும், தேவனுடைய ராஜ்யத்தில் பாடுகள் மூலமாக தான் பிரவேசிக்கணும்னு. அந்த மாதிரி சபை, அந்த மாதிரி உபதேசம்லாம் எங்களுக்கு வேணாம். நான் வேறு உபதேசம் பண்ணவே முடியாது. எனக்கு அதிகாரம் இல்லை, எனக்கு அனுமதியும் இல்லை, எனக்கு அவசியம் இல்லை, எனக்கு அது பிடிக்கவும் இல்லை. எனக்கு இருக்கிற தெளிவு அவ்வளோதான். சொல்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க, வாழ்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. கொஞ்ச காலம் ஜாம் நடக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஆளே அட்ரஸ்லாம் போயிடறாங்க. கொரோனா மாதிரி. என்ன பண்ணுறது? முடிவெல்லாம் வாழ்வு வேணுமா, சீக்கிரம் முடிச்சிக்கிற வாழ்வு வேணுமா? உங்கள் சௌரியம். சாத்திரம் பக்கத்தில் சொல்லுங்கள், உங்களுக்கு முடிவெல்லாம் வாழ்வு வேணுமா, சீக்கிரமாக முடிகிற வாழ்வு வேணுமா? என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? அந்த ரகசியத்தை எனக்கு சொல்லுங்கள். என்ன சொன்னாங்க? என்ன வாழ்வு வேணுமா? ஐயோ, முடிவெல்லாம் வாழ்வு வேணுன்ட்டு அடிக்கடி முழங்காலுக்கு போட முடியல, நிற்க முடியல, உட்கார முடியலன்னா எப்படி? போட்டு தான் ஆகணும். தோத்திரம் இல்லை லூயா. முடிவெல்லாம் வாழ்வேன்னா எப்படி தான் இருந்தாலும், படிச்சிருந்தாலும் படிக்காட்டினாலும், எல்லா கேள்விக்கும் பக்காவாக பதில் எழுதினாலும் அந்த 3 மணி நேரம் அங்கே உட்காந்து தான் அவனை எக்ஸாமினேஷன் ஆகல. ஆமாவா இல்லையா? வெளியே வந்துட்டிங்கன்னா திரும்பி உள்ளே போகவே முடியாது. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி தான். இப்போ நீங்கள் வந்து பைபிள் எக்ஸாம் எழுதும்போது எல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு போயிடுறீங்க. ஒரு மணி நேரமாக உட்காடுறீங்க. என்றைக்காவது நீங்கள் ரிவைஸ் பண்ணியிருக்கீங்களா உங்கள் ஆன்சர்ஸை? தொடச்சுக்கன்னு பாஸ் ஆகிறீங்க. 4 பேர் கிரேஸ் மார்க் போட்டு பாஸ் ஆக்கி விட்டுறோம். இப்போ கூட நீட்டில் அவன் கிரேஸ் மார்க் கொடுத்து ஒன்றும் தேரலை. அவ்வளோ கேவலம் நடந்திருக்கு, அவ்வளோ ஊழல் நடந்திருக்கு. மண்டையை பிச்சுக்கிறாங்க, சந்திர சூட்டு முழிக்கிறார். என்ன இவ்வளோ திருட்டு பசங்க, நாளே திருட்டு பசங்களை இருப்பானுங்க போல இருக்கு. அவர் என்னத்தை தான் தீர்ப்பு கொடுக்கறது? சிரிக்காதீங்க, யோசிங்க. சபைகளிலும் அப்படி தான் இருக்கும். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே உங்களுக்கு ஐயோன்னு ஏன் அப்படி ஒரு ப்ரிஸ்கிரைப்டு கூட்டத்தை கர்த்தர் கண்டுபிடிச்சு சொல்கிறாரு? ஏன்னா எப்பயுமே பைபிளும் கைமா இருக்கிறவனுங்க. ஏன் இயேசு சொன்னார் ஆயக்காரர்கள் வேசிகளும் பரலோக ராஜ்யத்தில் முந்தி பிரவேசிக்கிறார்கள்? ஏன்னா அதுங்க எப்பயும் பைபிளும் கைமா இருக்கிறதில்ல. ஊரெல்லாம் மேஞ்சிவிட்டு பயங்கரமான ஒரு சவால் மத்தியில், சோதனை மத்தியில் இயேசு தான் ரட்சகர், பரிசுத்தந்தான் வாழ்வு அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்க கண்டதையும் கடையும் தூக்கிட்டு போனதெல்லாம் விட்டுட்டு ஒருத்தனை ஏமாத்தினேன்னா 4 திரும்பி கொடுத்துறேன்ட்டு அவன் துட்டு பக்கமாகவே பார்க்காம கர்த்தரை பின்பற்றி இப்போயே நான் அவங்க பின்னாடி வரேன், எனக்கு அனுமதி கொடுங்கலாம் கேட்டானுங்க. நமக்கு வியாதியிலிருந்து சுகம் வேணும், நம்ம கூட வளர்ந்த அந்த நக்கலும் வேணும். வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. ஒன்று கக்கத்தில் இருக்க கருவாடையே தின்னு, இல்லை அதை விட்டுட்டு ஆண்டவர் கொடுக்குற மன்னாவை தின்னு. எது சௌரியம்? என்ன கோபமாக பார்க்குறீங்க? நாங்கள் கருவாடு தின்னே பழகிட்டோம். ஒரு கருவாடு இருந்தால் அப்படியே ஒரு மலையான சோறே சாப்பிட்டோம். அது உங்கள் சௌரியம். அந்தமான் தீவில் ஊழியத்தில் இருக்கும்போது அப்படி தான் ஒருத்தர் கருவாடுன்னா சரியான பைத்தியம். இவ்வளோண்டு கருவாடுக்கு அவ்வளோ வெங்காயத்தை நறுக்கி போட்டு ஒரு சரி வாசனை இருக்கும். ஆனால் அந்த வாடையும் போகாது. இயேசுவே
எப்பா நீ சாப்பிட்டுட்டு ஒரு மெழுகுத்திரி ஏற்றி வச்சுட்டு இடத்த காலி பண்ணு, எனக்கு பசிக்குது அப்படி இருக்கணும். ஆனால் உட்காந்தா, யோ 2 பேருக்கு தான் ஏன் சமைச்சிருக்கோம், நீயே பாத்திரத்தை காலி பண்ணிடுவ போல இருக்கேன். யோ நல்லா இருக்கியா, இன்னொரு பிடி பிடிக்கணும், நான் இப்போ ஒன்றை பிடிக்கிறேன் பாரு ஒரு பிடி. இது மாதிரி தான் கதை கேட்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயோ, உங்களை பற்றி டெய்லி இருக்கிற சவாலில் ஜெயிக்க நீங்கள் எனக்கு தான் காலம்புற புத்தி சொல்லிங்களே, நெகட்டிவ் பாசிட்டிவிட்டி சொல்கிறீங்களே, நீங்கள் பார்க்க வேண்டியது தானே. முன்னேறக்கூடிய அம்சங்களை பார்த்து நீங்கள் ஏன் முன்னேறலை, ஏன் 4 பேரை முன்னேற்றலை? உங்கள் அறிவுரை கேட்ட யாராவது முன்னேறி இருக்கிறாங்களா, அதையாவது கொஞ்சம் யோசிங்க. யாராவது சாதனையாக நிற்காங்களா? அவங்களுக்கு என்ன ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படி நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பேச்சு இருக்கா நம்மளை பற்றி? ஏங்க அவங்க ஏதாவது ஒன்று வாழ்ந்து காட்டினாங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் நமக்கு சரி இருக்குது, வேதனையாக இருக்குது. ஸோ இந்த அம்சங்களை திரும்பி யோசிங்க. இட் அப்ளைஸ் டு எவ்ரி உமன் இன் திஸ் நேஷன், எஸ்பெஷலி வித்தின் த சர்ச், இஃப் நாட் அவுட் சைட் த சர்ச். நீங்கள் கேட்டது தப்பா, விரும்பினது தப்பா, அது இப்போ மேட்டர் இல்லை. அது அடைய முடியலைங்கிற அங்கலாய்ப்பு தானே உங்களுக்குள்ளே இருக்குது, அதானே மேட்டர். நீ கேட்டது தப்பா ரைட்டாங்கிறது சரியான ஆரம்பம், அதுதான் பிடிக்கலையே. நான் கேட்டது எதை கேட்டாலும் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். அப்பா நீங்கள் அந்த ரகம்ப்பா, நான் செய்கிற அதிகமாக செய்வேன்னு சொல்லி நான் அந்த ரீஜனுக்கே வரல. ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், அவிசுவாசம் நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கிற ரகத்தில் நான் இருக்கிறேன். போதித்தாலும் நீங்கள் விசுவாசத்தில் வல்லுநர்கள், அந்த ரீஜனுக்கு போய் சாதனையாக நெல்லுங்க. கீப் திங்கிங், கீப் ப்ரெஸ்ஸிங் யுவர் செல்ஃப் டுவர்ட். ஏமாத்தமாக வாழாதீங்க, ஏமாற்றிக்கிட்டு வாழாதீங்க, ஏமாந்து போய் வாழாதீங்க. பளிச்சுன்னு ஒரு நாளில் உங்கள் தராதரம் கண்டுபிடிக்கப்படும். ஏன் இத்தனை மரணங்கள், ஏன் இத்தனை அழிவுகள், ஏன் இத்தனை பிரச்சனைகள்? பாதி உண்மை மீறுதலால் தான். நியதிகளை மீறுகிறதுனால தான், சட்டத்திட்டங்களை மீறுகிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ மரணங்கள், இவ்வளோ துக்கங்கள், இயற்கை பேரிடர்கள். சட்டத்திட்டங்கள் எல்லாத்துக்கும் தான் பொருந்தும், விசுவாசி அவிசுவாசி, ஆண் பெண் வாலிபர் கன்னி. இட் அப்ளைஸ் டு லா, அப்ளைஸ் டு எவ்ரி ஒன். பிஃபோர் லா எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல். நம்ம தான் லாவையே ஜெயிக்கக்கூடிய, இல்லை லாவை பைபாஸ் பண்ண முடியாது. நமக்கு ஒரு தனி ஒரு சலுகை, அதுதான் கிருபை. கிருபை சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தான் கொடுக்கப்பட்டிருக்க வெளியே சட்டத்தை மீறுவதற்கு கொடுக்கப்படவில்லை. சட்டத்தை நிறைவேற்றுகிற வேகமும் விவேகம் நமக்கு இல்லாதனால்தான் கிருபையின் மூலமாக அர்ப்பணி, விட்டுக்கொடு, பணிவாயிரு, என்னை சார்ந்து கொள்ளு, அதை நம்ம செய்ய மாட்டோம். நாம் சட்டத்திட்டம் இல்லாமல் ஒரு விளையாட்டில் ஜெயிக்கணும், ஒரு போட்டியில் ஜெயிக்கணும் எதிர்பார்க்குறோம், வாய்ப்பே இல்லை. அதனால் அதை தான் நீங்கள் முதல்ல யோசிக்கணும். அனுதினம் சந்திக்கிற இந்த பிரச்சனைகளை நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சிங்கன்னா பெண்களுக்காக நீங்கள் கரிசனையாக ஜெபிக்கலாம். நீங்கள் இன்னும் 4-5 ஊருக்குள்ளே போய் பெரிய கலக்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் ஜப அறையிலேயே முழங்காலில் கலக்கலாம். உங்கள் நாவை நீங்கள் அந்த உலகத்தை உங்கள் நாவாலே கட்டுப்படுத்தும் போது அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எப்படியெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்லவே முடியாது. மேரி ஸ்லேசரை பற்றி நம்ம படிச்சிருக்கோம், புஸ்தகம் கூட நாங்கள் வாங்கி போட்டோம். அதெல்லாம் அப்ரிட்ஜ் வெர்ஷன் தான். அந்த வெள்ளை ராணி எப்படி சாதிச்சிருக்கா அந்த ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்டில். வாட் அ விக்டரி. பீங் அன்மேரிட், பாதுகாவல் சொல்கிறீங்க, வாஸ்தவம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆப்பிரிக்கர்கள் மத்தியில் இன்றைக்கும் என்ன பாதுகாவல் இருக்குது? மோஸ்ட் டேஞ்சரஸ் நேஷன், டேஞ்சரஸ் பீப்புள், வெரி அன்பிரடிக்டபிள் பீப்புள். அவங்க மத்தியில் வெள்ளை ராணி இருதயமே இங்கே இருக்கட்டும், வேணாம் அந்த சரீரத்தை நீங்கள் தூக்கிட்டு போங்க அப்படின்னு கேட்டு அந்த ஜனங்க இங்கிலாந்து அரசோடு கூட அவங்க சண்டை பிடிச்சாங்க. சட்டத்திட்டங்களை மாற்றி, ஒழுக்க நெறிகளை மாற்றி, ஊழல்களை மாற்றி
அன்பிலீவபிளாக இருக்குது. ஐரா ஸ்கடர் எல்லாம் மிஷினரிஸுடைய முக்கியமான காரியங்களெல்லாம் நம்ம இந்த விபிஎஸில் பார்க்குறோம். எல்ஸ்வேர் நமக்கு அறிமுகம் ஆகிட்டே இருக்குது. அதில் நிறைய லேடி கேரக்டர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் ஜென்ஸை விட. ஒரு புடவை எடுக்கிறதுக்கு எவ்வளோ யோசித்து பார்க்குறீங்க நீங்கள். அப்படியே பிசைகிறதுலே அது இத்து போயிடும் போல இருக்குது. கடையில் தடவை பார்க்க வைமா துணியை வைமா கீழே. ஆமாவா, அதை மேட்ச் பண்ணுறேன்ட்டு சாயம் போயிடும் போல இருக்கு. ஐயோ, இந்த ராணியோட கடைக்கு போகும்போது எல்லா வேடிக்கையும் பார்த்துருக்கேன். சில இதுக்கு நாங்கள் பேர்லாம் சொல்லலாம். சில பெண்கள் வந்து படம் எடுத்தால் மூக்கில் வச்சு பார்ப்பாங்க. ஏன் மேடம் மூக்கில் வைக்கிறீங்க அப்படி. அது எது நமக்கே ஒரு கேள்வியாக தான் இருக்குது. எதுக்கு இந்த பொம்பளை படம் வாங்கும்போது மூக்கில் வைக்கிது? அதில் என்ன வாசனையாக இருக்கும்? பிரிண்டிங் அந்த வாடகை இருக்கும். பிரிண்டட் சாரீஸாக இருந்தால் இது மாதிரிலாம் டிக்கெட்லாம் இருக்குது. சரி, அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். பிரயோஜனமானது யோசிங்க. இப்போ நம்ம வந்து ரோமர்கள் நிறுவனத்துக்கு போக போகிறோம். இந்த புக் ஆஃப் ரோமன்ஸ் 15ஆம் அதிகாரம். நம்ம அதை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாசித்தோம். அங்கேருந்து விட்டுட்டு இந்த வசனத்திலேருந்து வாசிக்கலாம். ரோமர்கள் நிறுவனம் 15ஆம் அதிகாரம். இங்கேருந்து வாசிக்கலாம். 18ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 15 verses 18 onwards. புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை. இப்படி அந்த பேட்டர்ன் எப்படி இருக்கணும், அந்த ஒரு மாதிரி எப்படின்னா, வார்த்தையினாலே செய்கையினாலே கீழ்ப்படிதலினாலே கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு அற்புத அடையாளங்களினாலே பலத்தாலே தேவாவின் பலத்தாலே கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்த ஒவ்வொரு காரியத்தாலே அவங்கள கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு இப்படி எருசலேம் துவக்கி சுற்றிலும் இல்லிரிக்கம் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுசேஷத்தை பூர்ணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். மேலும் அவருடைய செய்தியை அறியாதிருந்தவர்கள் காண்பார்கள் என்றும் கேள்விப்படாதிருந்தவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றும் எழுதியிருக்கிறபடியே நான் மற்றவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். ஓகே, ஒரு நிமிஷம். இங்கே வந்துருச்சோ. நம்ம தப்பாக சொல்லிட்டேன், மன்னிக்கணும். 16ஆம் அதிகாரம். என்ன 16ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலேருந்தே வாசிக்கலாம். கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையாக இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாய் இருந்தவள். நீங்கள் வீட்டில் போய் இந்த 16ஆம் அதிகாரத்தை 16 முறை வாசிக்கணும். இன்றைக்கி இந்த 16ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட பெண்களுடைய பேரை நீங்கள் ரவுண்ட் பண்ணி வச்சுக்கணும்.
அதை பற்றி கர்த்தருடைய வழிநடத்திலிருந்து வர்ற வாரத்தில் நம்ம இன்னும் தியானிப்போம். இதில் இந்த அதிகாரத்தில் 9 பெண்கள் பேர் நீங்கள் வாசிக்க முடியும். முதலாவது பெபேயாளை பற்றி வாசிக்கிறோம். பெபேயாளை குறித்து வாசிக்கிறோம். ஊருக்கு ஒருத்தி, குலத்துக்கு ஒருத்தி, தேசத்துக்கு ஒருத்தின்னு தேவன் வேதத்தில் ஒருத்தனை தேவன் தெரிந்து பயன்படுத்தின சரித்திரங்களால் நிறைந்த ஒரு வேத புத்தகத்தை தான் நம்ம கையில் வைத்திருக்கிறோம், வாழ்வின் புத்தகமாக. அதை நீங்கள் தான் பர்சனலாக அப்ளை பண்ணி பார்க்கணும், ரெஃபர் பண்ணி பார்க்கணும். கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை. இப்போ இந்த ஊழியக்காரின்னு சொன்னோன்னே எங்களை போல் உடனே கொம்பு முளைச்ச நாங்கள் ஃபுல் டைம், ஆஃப் டைமு, பார்ட் டைம் இதெல்லாம் இல்லை. வேலைக்காரி, கடவுளுக்கு வேலைக்காரி, கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். அப்படி நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு உங்கள் மரியாதையை நீங்கள் காத்துக்க முடியும், உங்களுடைய அறிமுகத்தை நீங்கள் காத்துக்க முடியும். நாங்கன்னா அவங்கள போல நாங்களாம் விசேஷமானவங்கள இப்படி பேசியே வீணாக இருப்பீங்க. அவள் கடவுளுடைய ஒரு பிள்ளை, அவளோ ஒரு பெண்மணி. அவள் கெங்கிரேயா என்பது அவளுடைய ஊர். நீங்கள் அண்ணா நகர், ஒருத்தர் எம்ஜிஆர் நகர், ஒருத்தர் சோழமாதேவி, ஒருத்தர் சோழமா நகர், ஒருத்தர் சிலான் காலனி, ஒருத்தர் சமத்துவபுரம், ஒருத்தர் போலீஸ் காலனி, ஒருத்தர் ஓஎஃப்டி, ஒருத்தர் மாத்தூர், கும்பக்குடி, ஐயன்புதூர். அதில் அண்ணா நகரில் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 இப்படி இருக்குது. உங்கள் வீதி, பிரதான வீதி எப்படிலாம் இது மாதிரி இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டாப், செகண்ட் ஸ்டாப், தேர்ட் ஸ்டாப், எப்படி வச்சுக்கிட்டாலும் சரி, யூ பிலாங் டு அன் அட்ரஸ், யூ ஹெயில் ஃப்ரம் அ பிளேஸ். நீங்கள் இந்த ஊர்லேயே இருந்தாலும் உங்களை மணப்பாறைக்காரங்க அப்படின்னு பேர் வந்திருக்கும் உங்களுக்கு. பல காலமாக நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க பேசின பேச்சுக்கெல்லாம் மணப்பாறையிலேருந்து வந்து சொல்லும்போது உங்களுக்கு மணப்பாறைக்காரங்களே பேர் வந்திருக்கும். ஆமாவா? ஸோ யோசிங்க, கெங்கிரேயா ஊர் சபை ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு. பவுல் அந்த அம்மாக்குள்ளே என்னத்தை பார்க்குறாரு? பரிசுத்தவானுக்கு ஏற்ற ஒரு பெண், ஒரு பரிசுத்தவதி. திரும்பி நம்ம இதை நக்கல் பண்ணலை, நம்ம கமெண்ட் அடிக்கலை. வெளிப்படையாக வெள்ளையும் போட்ட ஏதோ ஒரு திருச்சபை மக்களுடைய ஒரு காரியத்தை, அதுதான் பரிசுத்தம். நீங்கள் மலையாக கொண்டாட வேண்டாம். வெள்ளை போடுறது பாவம் இல்லை, கருப்பு போடுறது பாவம் இல்லை. கருப்புனா துக்கம், வெள்ளைனா அதெல்லாம் நம்மளாக வச்சுக்கிற அர்த்தம். ஆண்டவர் எந்த அர்த்தத்துக்கும் அப்படின்னா வெளிப்படையாக அர்த்தம்லாம் வேதத்தில் எழுதலை. நாம் அதை கருதினோம். அந்த உடை தரித்து சில இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இட் பிலாங்ஸ் டு கிளென்லினஸ், இட் பிலாங்ஸ் டு மார்க் ஆஃப் செப்பரேஷன். பரிசுத்தம் என்பது எதை எடுத்தாலும், வெண் வஸ்திரமே எடுத்துக்கிட்டாலும், வெண்ணிறத்தை எடுத்துக்கிட்டாலும், அது வேறு பிரிக்கப்பட்ட ஒரு பிரத்யேகப்படுத்தப்பட்ட ஒரு காரியம், நிலை, பணி, அந்தஸ்து, பொறுப்பு. அதுதான் அது விஷயம். கெங்கிரேயா பட்டணத்து ஊழியக்காரியாக பெபேயாள், அவள் வேறு பிரிக்கப்பட்டவள். அவள் எல்லா பொம்பளைங்களை போல இல்லை, படித்த பொம்பளைங்கள் மத்தியிலையும் போல இல்லை, படிக்காதவங்க மத்தியிலையும். அவள் தனியாக. எல்லா 1000 பெண்கள் இந்த கெங்கிரேயாவில் இருந்தாங்கன்னா அதில் 1000ல் ஒருத்தி. அவள் தேவ காரியத்துக்காக, கடவுள் படைத்த காரியத்துக்காக, அவளுக்குனே குறித்த காரியத்தை அவள் புரிந்து கொண்டு அவள் வித்தியாசமாக இருந்திருக்கிறாள். உங்கள் வாழ்விலே வித்தியாசம் காண்பிக்க வேண்டும், வித்தியாசம் இருக்கணும். ஒரு நேரத்துக்கு இந்த நாடகத்தில் காமிச்ச மாதிரி, ஸ்கிட்டில் காமிச்ச மாதிரி காமிச்சிட்டு அப்புறம் ஆமாம் நல்லா இருக்காது. You should bear the mark of difference in your life. படிப்பை வச்சு, அந்தஸ்தை வச்சு பேசி அதெல்லாம் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? நீங்கள் வித்தியாசமாக வாழுங்க. தானாகவே யாரெல்லாம் என்னென்னவே முத்திரை குத்த பார்க்க ஒன்றுமே முடியாமல் தேவன் குத்துற முத்திரை தான் கரெக்டாக நச்சுன்னு நிற்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ தேவன் இடும் முத்திரைக்காக, ஆட்டுக்குட்டியான இடும் முத்திரைக்காக ஆட்டுக்குட்டியானோடு இணைந்து வாழுங்கள். அவள் கல்யாணம் ஆனாங்களா இல்லையா, இப்போல்லாம் அதெல்லாம் பற்றி நான் யோசிக்கல, நான் ஒன்றும் பெருசாக தியானிக்கலை. ஸோ மேலோட்டமாக இருக்கிறத கொண்டு நான் சொல்கிறேன். பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி
வேதத்தில் பரிசுத்தவான்கள் என்பது சாங்கியமான விஷயத்தை தேவன் பெரிதுபடுத்தவில்லை. சாங்கியமாக இருக்கக்கூடாது என்று தேவன் சொல்லவில்லை. சாங்கியமாக இருந்தும் சகதியில் வாழலாங்கிறது தான் வேதம் அப்பட்டமாக சொல்லுது. பழைய ஏற்பாட்டிலையும் சரி, புதிய ஏற்பாட்டிலையும் சரி. அதனால் கோயிலுக்கு வந்துட்டு போனேன், பைபிளுக்கு ஏமாந்தேன், ஊழியத்தில் பங்கு பெற்றேன், இதையே காலம்பரை சொல்லி உங்களையும் ஏமாற்றாதீங்க, என்னை ஏமாற்றாதீங்க, கடவுளை ஏமாற்றாதீங்க, நீங்கள் இருக்கிற கெங்கிரேய பட்டணம் போல் உங்கள் எல்லை ஏமாற்றாதீங்க, உங்கள் சொந்த பந்தத்தை ஏமாற்றாதீங்க. அவன் ஞாயிற்றுக்கிழமைனா கோயிலுக்கு கிளம்பிடுவா, இப்படி ஒரு பேர் தான் இருக்கும். கோயிலுக்கு தான் கிளம்புனா என்ன, திருப்பியும் எப்படி வீட்டுக்குள்ளே வரும்போது கோயில் வருதா, வேறு ஏதோ வருதா? யோசிங்க. பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி do you carry that mark of separation? அவளை ஏற்றுக்கொண்டுங்கிறாங்க. அவள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு பவுலுடைய கணிப்பில், பவுல் ஏன் அதை பொது அறிவில் அந்த கம்பேரிசனை பண்ணி பார்க்குறதா நான் யோசிக்கிறேன். ஏன்னா பவுல் இயேசு அறியறதுக்கு முன்னாடியே நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவர். அதனால் பவுல் கொஞ்சம் சொல்கிறதுக்கு கொஞ்சம் குவாலிஃபிகேஷன் இருக்குது. அவருக்கு சட்டத்திட்டம்னா என்னன்னு தெரியும், நியாயப்பிரமாணம்னா என்னன்னு தெரியும். அது பெண்களுக்கு அடுத்த பிரமாணம் அவருக்கு நிச்சயமாக தெரியும். ஏன்னா சனகரிய சமூகத்தில் ஒரு மெம்பர் கூட. அதுவும் இல்லாமல் கமாலியனுடைய உலக பிரசித்தி பெற்ற அந்த பண்டிதனுடைய பிரசித்தி பெற்ற மாணவன், நம்பர் 1 ஸ்டூடெண்ட். அப்போ அவர் சொல்கிறார், பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி அவளை ஏற்றுக்கொண்டுனா she was an acceptable woman. அப்போ by and large, by and by, அவள் பிறந்து வளர்ந்த அந்த adolescence எல்லாம் தாண்டி probably she picked up every degree of behavior, characteristic traits. அதாவது அவள் தன்னையே அறிந்து கொண்டாள், புரிந்து கொண்டாள், தன்னையே அவள் வளர்த்தி கொண்டாள். she groomed herself. தன்னையே அவள் பயிற்றுவித்து கொண்டாள். she learned by way of discipline or instruction or studies or through relationships how to be a woman. ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதான ஒரு பெண்ணாக என் சமுதாயத்தில், அந்த சமுதாயத்தில் இருக்கும்படி அவள் அந்த வயது பகுத்தறிவு வயதை அடைந்த காலத்திலும் தன்னை பயிற்றுவித்து கொண்டாள், தன்னை நடத்தி கொண்டாள், கற்றுக்கொண்டாள், புரிந்து கொண்டாள். உறவின் மூலமாக, போதகத்தின் மூலமாக, ஒழுங்குகள் மூலமாக, சீர்திருத்தங்கள் மூலமாக. இந்த ஊழிய காரியங்கிறது அந்த காலத்தில் கிரேக்க சமுதாயத்திலும், எபிரேய சமுதாயத்திலும், அரேமிய சமுதாயத்திலும், அந்த சின்ன ஆசியாவில் இருந்ததுன்னா வேலை வேலை வேலை. அவன் ராஜாவாக இருந்தாலும் வேலை, மந்திரியாக இருந்தாலும் வேலை. ஊழியம்னா சேவை, கொம்பு இல்லை, பெரிய ஒரு கொண்டையை போட்டுட்டு ஷோ பண்ணுறதில்ல. she learnt to serve. மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார். The Son of Man came not to be served but to serve. கர்த்தருக்குள்ங்கிற அந்த டேர்ம் அவர் யூஸ் பண்ணுறாரு. அப்படின்னா ஆண்டவரே அங்கீகரிக்கக்கூடிய ஒரு சேவை, ஆண்டவர் மதிக்கக்கூடிய, மதிப்பை சம்பாதித்தாள். மதிப்பு அவளுக்கு பெண்ணுன்னு ஒரு மதிப்பு இருந்தது. அதுவே இல்லாமல் போயிருந்தாலும் அவருடைய நடத்தையின் மூலமாக, அவருடைய ஆயத்தத்தின் மூலமாக, பயிற்சியின் மூலமாக நாம் இந்த இடத்துக்குள்ளாகவே, இந்த வசனத்துக்குள்ளாகவே புரிந்துக்கிற அந்த சரித்திர சூழலிலும் யதார்த்தமான சூழலும் அவள் அந்த மதிப்பை சம்பாதித்து கொண்டாள். Praise the Lord. She earned that value. அவன் ஆணாக ஆண்டவர் பெண்ணுன்னு அவளுக்கு மதிப்பு கொடுக்க முடியாது. பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி அதெல்லாம் ஜெனரிக் டேர்ம்ஸ். பைபிளில் இந்த மாதிரி பிரதரன், சகோதர சகோதரிகள்லாம் எல்லா ஆல் இன்க்ளூசிவ் கம்யூனிட்டி. ஒன்றும் ஆம்பளைங்க மாற்றம்தான் அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஆம்பளைங்க பெண்களை ஏற்றுக்கிறது கூட ஒரு காலங்காலமாக நடக்குது. பெண்கள் தான் பெண்களை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஆமாவா இல்லையா? என்ன இப்படி உட்காந்துருக்கீங்க? ஆமாவா இல்லையா? உங்களால் இன்னொரு பெண்ணை சகிச்சிக்க முடியுதா? ஐயோ, அப்படின்னா எழுப்புதல் என்றைக்கோ சபையில் வந்திருக்கோம். தோத்துறோம். நீங்களே உங்களை பரிசுத்தவாட்டின்னு நினைக்கிறீங்க, இன்னொருத்தைய பரிசுத்தவாட்டின்னு நினைக்க முடியுமா? அவள் கிடக்கிறா பிசாசு. அந்த அளவுக்கு பிசாசு தான் கண்டுபிடிக்கும். அவளுக்குள்ளே இருக்கிற ஏஞ்சலை கண்டுபிடிக்க முடியல உங்களால்.
வசனத்தை கேட்டு தான் இந்த சபை வீணாக போய்ட்டுருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் 1000 சபை நடத்தலாம், 100 சபை 10 சபையெல்லாம் ஈஸியாக நடத்தலாம். சீன எழுப்புதில் அந்த 13 வயசு பொண்ணு அத்தனை 30 சபைகளை நடத்துகிறாளாம். நான் சொன்னது எத்தனை 3-4 வருஷம் கொரோனாவுக்கு முன்னாடி சொன்னேன். இப்போலாம் அவள் எவ்வளோ தூள் கலப்புவா. லெட்ஸ் கம் டு த பாயிண்ட். எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையாக இருக்கிறதோ அதில் நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாக இருந்தாள். அல்லேலூயா. நீங்கள் இப்படி இருந்தால் அவங்களுக்கு மதிப்பு வருமா வராதா? சொல்லுங்கள், வருமா வராதா? நீங்கள் உதவியாக இருக்கிறீங்களா, உபத்திரமாக இருக்கீங்களா? யோசித்து பாருங்கள். உதவிங்கிறது கொஞ்சம் காசு கொடுத்துட்டதில்ல, கொஞ்சம் அரிசி கொடுத்துட்டதில்ல. அதுலேயுமே நீங்கள் ஆரம்பம் ஆகலைன்னா வேறெல்லாம் என்ன கொடுப்பீங்க? அது எல்லாருமே கொடுக்குறாங்க. அரசாங்கமே கொடுக்குது 1000 ரூபா உங்களுக்கு ஃப்ரீ. அரசாங்கம் உங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட் கொடுக்குது, பஸ்ஸில் கொடுக்குது. முன்ன பின்ன ஊழல்கள்லாம் இருந்தாலும் கொடுக்குது. யாருமே கொடுக்கக்கூடாததை ஒரு தேவ பிள்ளை கொடுக்கணும். அதுதான் உதவி, கர்த்தருடைய உதவி, தேவனால் உண்டான உதவி. பவுலுக்கு என்ன உதவி? டெய்லி அந்த அம்மா இருக்கு பை சுருக்கு பையில் காசு கொண்டு வந்து இருந்தால் உங்களுக்கு காணிக்க அப்படின்னு கொடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடியே இருந்திருக்குமா? எத்தனை பேர் கண் அது விழுந்திருக்கும், எத்தனை பேர் பகிரங்கமாக மறைமுகமாக பார்ப்பாங்க. என்ன சிசிடிவி கேமராஸ் இருந்தாலும் உங்கள் கண்ணுக்கு ஏதாவது தப்புமா? கர்த்தர் கண்ணுக்கே தப்புமானாலும் உங்கள் கண்ணுக்கு தப்புமா? பக்கத்தில் பாருங்கள், என் கண்ணுக்கு ஏதாவது தப்புமா? சொல்கிறது பயமாக இருக்கு. ஏன்னா நோட்டம் விடுறதுல உங்களை மிஞ்சிக்க முடியாது. இது பவர் இருந்தால் தான் கேமரா பார்க்கும். உங்களுக்கு பவரே நீங்கள் தான், அவங்க கண்ணு தான். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? கீழே பார்த்துக்கிட்டே மேலே பார்ப்பீங்க, மேலே பார்த்துக்கிட்டே கீழே பார்ப்பீங்க, சைடில் பார்த்துக்கிட்டே அப்படி பார்ப்பீங்க. ஆனாலும் ஆகாரின் கண்ணீர் ஆகாரால் பார்க்க முடியாமல் கர்த்தர் கண்டார். அதான் எங்கள் ஆண்டவர். அல்லேலூயா. ஸோ இந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ்லாம் உங்கள் கருத்து இருக்கணும், உங்களுடைய இன்வென்ட்ரி இருக்கணும், உங்கள் பொறுப்பு இருக்கணும், ஈடுபாடு இருக்கணும். உங்கள் ஜபம் ஒரு கமிட்டட் ப்ரேயராக இருக்கணும். டெய்லி சந்திக்கிற சவால். இட்ஸ் குவைட் ட்ரூ. ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிப்போம். பாதுகாவல் சொன்னீங்க, நிர்வாகம் சொன்னீங்க, கவலை சொன்னீங்க, பணம் வருமானம் சொன்னீங்க. மை காட், we will think through. இந்த 9 பெண்களை வச்சு யோசிப்போம். நல்லா ஜெபம் பண்ணி, நல்லா நீங்களே தியானம், நீங்களே நோண்டுங்க. நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். என்ன ஒன்றும் புதுசாக சொல்லி கர்த்தரே எனக்கு எல்லாம் சொல்லிட்டார் அப்படின்னு இருக்கணும். இருந்தாலும் நான் சொல்கிறது பட்டையை தீட்டுற மாதிரி இருக்கணும். தோத்திரம் அல்லேலூயா. ஜெபிப்போம், கண்களை மூடுவோம். ஏகப்பட்ட யாராவது கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தேங்க்யூ லார்ட்.